வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மனசுக்கு தெம்பு கொடுக்கிற ஒரு நிஜ கதைங்க. நம்ம எங்க இருந்து வரோங்கிறது முக்கியமே இல்ல. நம்ம மனசுல லட்சியம் மட்டும் இருந்தா போதும். எவ்வளவு பெரிய உயரத்தையும் தொடலாம். அதை நிரூபிச்ச ஒருத்தரோட கதை தான் இது. முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நாம இருக்கிற சூழ்நிலை நம்ம கனவுகளுக்கு ஒரு எல்லையை போட முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் ஒரு சாதாரண பையனோட ஆனா ஒரு அசாதாரணமான பயணத்துல ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். நாம இப்ப பார்க்க போறதே ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை. அவனோட உலகம் சொல்லப்போனா கடுமையான கஷ்டங்களால சூழப்பட்ட ஒரு உலகங்க அது. சாதாரண கஷ்டம் இல்ல, ரொம்ப ரொம்ப கடுமையான கஷ்டம். அவனுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய போராட்டம் தான். யோசிச்சு பாருங்க, கிழிஞ்சு போன செருப்போட ஸ்கூலுக்கு போறது, புத்தகங்கள் வைக்கக்கூட வழி இல்லாம பை காலியா இருக்கிறது, ராத்திரியில பசியோட தூங்க போறது, இதெல்லாம் தான் அவனோட தினசரி வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இவ்ளோ கஷ்டத்திலயும் அவன் மனசுல பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு. அவனை சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப ஏளனமா, ஏம்பா பெரிய கனவு எல்லாம் எதுக்கு? கையில காசு இல்லாதப்ப அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி மட்டும் யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆசையெல்லாம் வெறும் பகல் கனவுதான்னு முத்திரை குத்திட்டாங்க. ஆனா எல்லா கதையிலயும் ஒரு திருப்புமுனை வரும் இல்லையா? அதே மாதிரி அந்த பையனோட வாழ்க்கையிலயும் ஒரு திருப்புமுனை வந்துச்சு. அதுவும் ஒரே ஒரு உரையாடல், அந்த ஒரு கான்வர்சேஷன் அவனோட வாழ்க்கையே எப்படி தலகீழா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நாள் அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு சோகமா இருந்திருக்கான். அப்போ அவனோட ஆசிரியர் அவன் கிட்ட வந்திருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். தம்பி, உன் கண்ணுல தெரியற வழியை மட்டும் பார்க்காத, அதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அதை பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதைய போட்டுச்சு. இப்ப பாருங்க, இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு. அந்த டீச்சர் ஒரு உருவகத்தை யூஸ் பண்றாரு. அதாவது மத்தவங்க பண்ற விமர்சனம் எல்லாம் ஒரு கண்ணாடியில படியிற தூசி மாதிரி தான். அதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம செயல்களால, நம்ம உழைப்பால அந்த தூசிய அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருக்கணும்னு எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. சரி, இங்க தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. அந்த பையன் டீச்சர் சொன்னதை வெறும் அட்வைஸா காதுல வாங்கிக்கல. அத ஒரு மந்திர மாதிரி எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோட செயல்ல காட்ட ஆரம்பிச்சான். ஒரு தவம் மாதிரி அதை செஞ்சான். அவனோட ஒரு நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பகல்ல ஸ்கூல் போறான், சாயங்காலம் டீ கடையில கிளாஸ் கழுவுறான், வீக்கெண்ட்ல ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை கத்துக்கிறான், ராத்திரியானா அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்துல உட்காந்து கண் முழிச்சு படிக்கிறான். அடேங்கப்பா, அவனோட அர்ப்பணிப்பும் தியாகமும் எவ்வளோ பெருசுன்னு இதுல இருந்தே நமக்கு புரியுது இல்லையா? பல வருஷமா தொடர்ந்த அந்த அர்ப்பணிப்பு அவனுக்கு ஒரு புது எதிர்காலத்தையே உருவாக்க ஆரம்பிச்சுது. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அவனோட வளர்ச்சி பாதையை பாருங்க. பல வருஷ உழைப்புக்கு அப்புறமா முதல்ல ஒரு சின்ன மொபைல் ரிப்பேர் கடை ஆரம்பிக்கிறான். அதோட அவன் நிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச காசுல அந்த கடையை பெருசு பண்றான். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அவனுக்கே சொந்தமா ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் பிராண்டே உருவாக்கிட்டான். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? என்ன ஒரு வளர்ச்சி! அவனோட இந்த வெற்றி அவனோட பணத்தை மட்டும் மாத்தல, அவனை சுத்தி இருந்த உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. இந்த ஒப்பீடு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல இவனெல்லாம் என்னத்த சாதிச்சிட போறான் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்ச அதே ஆளுங்க இப்ப அவங்கிட்ட வேலை கேட்டு வரிசையில நிக்கிறாங்க. ஏளனம் மரியாதையா மாறுறதுனா இதுதான். ஆனா காசு புகழை எல்லாம் தாண்டி அவனுக்கு கிடைச்ச உண்மையான சந்தோஷம், உண்மையான பரிசு என்ன தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. அவங்க அப்பாவுக்கு ஓய்வான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடிஞ்சது. இதை விட ஒரு பிள்ளைக்கு வேற என்னங்க வேணும்? ஆக இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் இதுதான். வெற்றிங்கிறது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பொறுத்தது இல்லவே இல்ல. அது நம்ம இதயத்துல இருக்கிற லட்சியத்தை பொறுத்தது. உங்க மனசுல இருக்கிற லட்சியம் எவ்வளவு பெருசு? இந்த கதை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.